அனைவருக்கும் வணக்கம். எடப்பாடி பழனிசாமி தேர்தல் ஆணையத்துக்கு கொண்டு போய் ஒரு மனுவை கொடுத்துருக்காராமா. அதை பற்றி நம்ம பேசலாம். எடப்பாடி பழனிசாமி அப்படின்னாலே நம்ம மனசில் டக்குன்னு தோன்றுறது என்ன அப்படின்னா, இந்த கட்சிக்கு அவர் செய்த துரோகம் தான் மனசில் தோணும். வேறு எதுவுமே தோன்றாது. கட்சி பல சுக்குநூறாக பிளவுபட்டு கிடக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் அவரும் கூட நம்ம சொல்லலாம். தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி நம்ம தலைமை பொறுப்புக்கு வர வேண்டும், அதுவும் பொதுச் செயலாளராக வர வேண்டும் அப்படின்னு சொல்லி அவருடைய சுயநலம் தான் இன்றைக்கி கட்சி இந்த நிலைமையில் இருக்குது. அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருக்கா அப்படிங்கிற அளவுக்கு கேள்விக்குறியாக்கின ஒரே மனிதர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். எல்லாமே நாம் தான் வரணும் அப்படிங்கிற எண்ணத்தில் அவர் செயல்பட்டு வருகிறாரு. பிஜேபியோட கூட்டணி வச்சுருந்தார், பிஜேபியிலேருந்து விலகி வந்தார். நான் மெகா கூட்டணி அமைக்க போகிறேன் அப்படின்னு சொன்னார். மெகா கூட்டணி அமைக்க போகிறேன்னு சொன்னவர் அன்றைக்கி ஒரு கட்சி கூட எடப்பாடி பழனிசாமியை தேடி கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த வரலை. இங்கே இருந்து தான் எல்லா சகாக்களும் போய் ஒவ்வொரு வீட்டு வாச கதவாக தட்டுறாங்க. அவங்களும் டிமாண்ட் வைக்கிறாங்க. அதை அவங்களால எதிர்கொள்ள முடியலை. அதாவது எப்படின்னா, ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை ஒரு கட்சியோட நடத்துகிறோம் அப்படின்னா அவங்க சுமூகமான முறையில் நடந்தால் பரவாயில்ல. நாங்கள் இதுதான் குடும்பம் அப்படின்னு சொல்லிவிட்டு பேசினா யாரும் கூட்டணி இருப்பாங்களா? அதுவும் கிடையாது. இன்றைக்கி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அதிமுகங்கிறது நான் தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க. இன்றைக்கி எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சி, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கட்டி காத்த கட்சி, இந்த தொண்டர்கள் சுக்குநூறாக சிதைந்து கிடக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் அப்படின்னு சொன்னாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். இதை எல்லாரும் சொல்லுவாங்க, என்ன எல்லாமே எடப்பாடி பழனிசாமி மேலேயே சொல்கிறீங்க அப்படின்னா, இரட்டை தலைமை நல்லா போய்கிட்டு இருக்கும்போது ஒற்றை தலைமைக்கு ஆசைப்பட்டு தான் இந்த கட்சி இவ்வளவு சிதைவை ஏற்பட்டதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். சேலத்தில் மீட்டிங்கில் என்ன சொல்கிறாரு, ஒற்றை தலைமைங்கிறது கற்பனைனாரு. அதற்கடுத்து மறுபடியும் ஒரே வாரத்தில் என்ன பண்ணுறாரு, ஒற்றை தலைமை தான் வேணும்னு சொல்லிட்டு கட்சியை பிளவுபடுத்துறாரு. இதை மக்களுக்கு நல்லா எல்லாமே தெரிஞ்ச விஷயம்தான். ஐயா ஓபிஎஸ் அவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தொண்டர்களுடைய உரிமையை மீட்டெடுக்கணும், அதில் முக்கிய குறிக்கோளாக இருக்காங்க. அந்த இலக்கை நோக்கி தான் ஒரு தர்ம யுத்தமே நடத்துகிறாங்க. அந்த தர்ம யுத்தம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றதுன்னு தான் நம்ம சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 35 மாவட்டங்களில் ஆலோசனை கூட்டம் நடந்தது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் தொண்டர்களும் பொதுமக்களுமே தன்னெழுச்சியாக ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு இந்த வரவேற்பு கொடுத்ததே எடப்பாடி பழனிசாமி அவர்களால் பொறுத்து கொள்ள முடியல. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இந்த அரசியலேருந்து தனிமைப்படுத்தணும், இது நீக்கிறணும், இங்கே அரசியலுக்கே வரக்கூடாது, இவர் இருந்தால் நமக்கு ஆபத்துன்னு சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒவ்வொரு நீதிமன்றமாக போய் கட்சி கொடி லெட்டர் பேடு சின்ன இதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு மனுவை போடுறாரு. ஏதோ எடப்பாடி பழனிசாமியினுடைய அதிர்ஷ்டம் போல் அவர் என்ன நினைக்காரு அதை உடனே தீர்ப்பாக வந்துடுது. எல்லாமே இடைக்கால தீர்ப்பாக தான் இருக்கே தவிர பெர்மனண்ட்டாக எதுவுமே கிடையாது. அந்த மூல வழக்கினுடைய தீர்ப்பு என்ன சொல்கிறாங்களோ அதுதான் இறுதியானது. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் என்ன நடந்தது, ஐயா ஓபிஎஸ் அவர்கள் போட்ட வேட்பாளர் வாபஸ் வாங்கினாங்க, தினகரன் போட்ட வேட்பாளர் வாபஸ் வாங்கினாங்க. அங்கே நமக்கு எதிரி திமுக தான் அப்படிங்கிற எண்ணத்தில் அந்த சின்னத்தையே விட்டு கொடுத்தாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு. அது தற்காலிகமாக தான் அவருக்கு கொடுக்கப்பட்டது அந்த சின்னமும். எடப்பாடி பழனிசாமி வாங்கப்பட்ட எல்லா தீர்ப்புகளுமே பார்த்திங்கன்னா தற்காலிகமாக வாங்கினது தான். ஆனால் மூல வழக்கு என்ன சொல்லுதோ அதான் இறுதி தீர்ப்பு. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இப்போ பாராளுமன்ற தேர்தல் அறிவிச்சாச்சு. 19ஆம் தேதி வாக்குப்பதிவு நடக்க போகுது. நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் வேட்பாளர்கள் நாங்கள் நிறுத்த போகிறோம். அதனால் எங்களுக்கு சின்னம் வேணும், எங்கள் வேட்பாளர்களை ஆதரிக்கிறதுக்கு அங்கீகாரம் வேணும், அது ஏ ஃபார்ம் பி ஃபார்மில் கையெழுத்து போடுவதற்கான அங்கீகாரம் எங்களுக்கு நீங்கள் வழங்கணும் அப்படின்னு சொல்லி ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தேர்தல் ஆணையத்தை முறையிடுறாங்க. அதிமுகவுடைய ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையில் எங்களுக்கு அதிகாரம் வழங்கணும், அதிமுக ஓபிஎஸ் அப்படிங்கிற பெயரில் எங்களுக்கு அதிகாரம் வழங்கணும். அதற்கடுத்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இணை ஒருங்கிணைப்பாளர் பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காரு. அதையெல்லாம் சுட்டி காட்டி எங்களுக்கு முழு அதிகாரம் வழங்க வேணும்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையத்தை அணுகியிருக்கிறாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிட்டாரு, திடீர்னு ஆகா இவர் ஓபிஎஸ் தேர்தல் ஆணையிட்டு போயிட்டார், எப்படியும் தேர்தல் ஆணையம் எதுவும் மனசு மாறிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இவர் ஒரு மனுவை தூக்கிட்டு நேற்று போயிட்டார். போய் இது ஓபிஎஸ் அவர்களுக்கு கொடுத்த அந்த மனு நீங்கள் நிராகரிக்கணும், பொதுக்குழு உறுப்பினர்களும் எம்எல்ஏக்களும் எங்கள் பக்கம் தான் இருக்கிறாங்க, அதனால் எங்களுக்கு தான் அந்த சின்னத்தை நீங்கள் ஒதுக்கீடு செய்யணும்னு சொல்லிட்டு அவர் ஒரு மனுவை போட்டிருக்காரு. தேர்தல் ஆணையம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி கொடுக்குற டாக்குமெண்ட்டை பூரா அவங்களோட வெப்சைட்டில் ஏற்றி வச்சுருக்காங்களே தவிர என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மூல வழக்கினுடைய தீர்ப்புக்கு கட்டுப்பட்டது அப்படின்னு சொல்லி தான் அவங்க எடப்பாடி பழனிசாமி கொடுத்த அந்த டாக்குமெண்ட்டை பூரா பதிவேற்றம் செஞ்சு வச்சுருக்காங்க. இன்னும் தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரையில் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு சொல்லி தான் இருக்குது. எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறார் அப்படின்னா, எல்லாமே நாம தாங்க அனுபவிக்கணும், வேறு யாரும் அனுபவிக்கக்கூடாது அப்படின்னு நினைக்காரு. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் என்ன நினைக்காங்கன்னா,
கட்சின்னு வந்துட்டோன்னா தொண்டர்கள் தான் அதில் வந்து தலைவர்கள், தொண்டர்கள் தான் வந்து அந்த கட்சியினுடைய ஆணிவேர், அவங்க தான் எல்லாத்தையுமே அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு தர்மயுத்தத்தையே நடந்திருக்காரு. இதில் வந்து துரோகம் செய்க்குதா விசுவாசம் செய்க்குதாங்கிறத மக்கள் தான் முடிவெடுக்கணும். சின்ன யார் கையில் வந்து சேருது அப்படிங்கிறத தேர்தல் ஆணையம் தான் முடிவெடுக்கணும். தேர்தல் ஆணைய முடிவை வந்து நம்ம வரவேற்போம். நன்றி, வணக்கம்.